நான் எல்லா இடத்துலையும் தான் கேட்பேன், அதுக்காக திட்டக்கூடாது. நான் எல்லா இடத்துலையும் கேட்பேன், இந்த மனைவி கிடைச்சதுக்கு யாரெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க? ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க. இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் சார் ஆணு தூக்கலை. மொத்தம் 7 ஆண்கள் மட்டும்தான் சார். எப்பவுமே ஆண்கள் சுயநலவாதிகள் சார். இந்த பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் வேணும்னு நினைக்கிற ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க. 2 கை தூக்குனா 2 மனைவி சார். ஒரு மொத்தமாக ஒரு 10 பேர் தூக்கியிருக்கீங்க, இவ்வளவுதான் சார். ஆனால் எங்கள் பெண்கள் அப்படி கிடையாது. ஐயா இருங்கய்யா, ஐயா இருங்க. ஐயோ, என் பித்த பைய கட்டப்பையில் எடுத்துகிட்டு போன போல இருக்கு. இன்னைக்கு எல்லா பெண்கள்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், யாரெல்லாம் இதே புருஷன் தான் வேணும் எனக்கு 7 என்னங்க தலையில் அடிக்கிற ஆரம்பிக்கும் போது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதே புருஷன் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க மேடம். மேடம் என்ன எந்திரிச்சிட்டீங்க? அப்போ நம்ம அதுதான் பதிபக்தி. அப்படி பேசாதீங்க. உண்மையிலேயே எல்லா பெண்களும் நினைப்போம் மேடம், இந்த மாதிரி புருஷன் தான் நமக்கு 7 ஜென்மத்துக்கு வேணும்னு நம்ம நினைப்போம். ஏன்னா இதை விட இழிச்சவன் வேறு ஜென்மத்துலேயும் கிடைக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் தேங்காய் சட்னி அப்படி அரைப்பார். என்னங்க சார், நான் தூக்கலையா? நான் விட்டால் அவரையே தூக்கிடுவேன்.